ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முன்னாடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஹாய் செடி, தனியா உட்கார்ந்திருக்க? இன்னைக்காவது என்னோட காதல அவகிட்ட சொல்லியே ஆகணும். இங்க யாருமே இல்ல, யாராவது வரதுக்கு முன்னால அவகிட்ட சொல்லிரணும். ஜெனிமா, தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் மாமா, இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கேன்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். ஆமா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கேனே. ஆமா மாமா. ஜெனிமா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லுங்க மாமா. அது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜெனி. சொல்லுங்க மாமா. அது வந்து உன்னை அஜய். என்னம்மா அது இங்கே நின்னுட்டு இருக்க? ஏன் நான் இங்க இருக்க கூடாது? இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கா, நீ எங்க வந்து நிக்கான்னு கேக்கேன். எம்மா, நீங்க சுத்தி பார்க்க போறோமா? இல்ல, ஊருக்கு போப் போறோம். என்னது, ஊருக்கா? ஆமா அஜய், அப்பா ஊருக்கு போறணும்னு சொன்னாவ பாத்துக்க. எம்மா, அப்பா வண்டலூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவல்ல? அதெல்லாம் போக முடியாதா, இப்போ அப்பாவுக்கு லீவ் முடிஞ்சிட்டா, வர சொல்லிட்டா அவன கம்பெனில. அஜய், அப்பா இல்லாம நம்ம போய் தனியா சுத்தி பார்க்க முடியாது அஜய். அப்பா நம்ம கூட வந்தா மட்டும் நம்ம கூடயே வரவளோ, ஒரு கரையில வந்து உட்கார்ந்துக்கிட்டியாவ, நம்ம தான் போய் சுத்தி பார்க்கோம். அப்பாவை கம்பெனிக்கு போக சொல்லு, இங்க இருந்து அப்படியே நம்ம ஒரு வாரம் கழிச்சு போலாம். அஜய், உனக்கு மெட்ராஸ் தான் பிடிச்சிருக்கோ? நான் அதுக்கு சொல்லலம்மா, நம்ம எல்லாரும் நீ சுத்தி பார்க்கல இல்ல. இன்னொரு தடவை வரும்போது சுத்தி பார்க்கலாம் அஜய். பாட்டி வேற நாலாவதே வாங்கம்மான்னு சொல்லியா. தோட்டத்துல வேலை இருக்கு, நம்ம அதை விட்டுட்டு இங்க வந்து சுத்தி பார்க்க வந்துட்டோம். அதனால தான் கிளம்புவோம் அஜய். எம்மா, ஊட்டிக்கு போலான்னு சொன்னே, அங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டு சென்னை சுத்தி பார்க்கலான்னு இதே முழுசா சுத்தி பார்க்காம கூட்டிட்டு போறியே. இங்க தானே இருக்கு சென்னை, இன்னொரு நாள் வரலாம் அஜய். அம்மா, இங்க இருக்கு, உனக்கு பக்கத்துலயே இருக்குது. அப்படியே ஒரு நாள் முழுக்க ட்ரெயின்ல இருந்து வர வேண்டி இருக்கு. இங்க இருக்கும்போது சுத்தி பார்க்க மாட்டாங்களா, என்ன ஒருக்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. அஜய், நாங்க இப்ப ஊருக்கு போற, நீ மட்டும் இருந்து சுத்தி பார்த்துட்டு வரியா? ஏம்மா, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் தனியா சுத்தி பார்க்கறதா இருந்தா நான் மட்டும் வந்திருப்பேனே. ஒன்னும் சுத்தி பார்க்கற, வாங்க போ. ஜெனி, நீங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணியா? வா போவா. சரி தை. ஊர்ல சொல்லிரலாம், ஊர்ல வச்சு சொல்லிரலாம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அங்கேயும் முடியாம போச்சு. மெட்ராஸ் விட்டு போறதுக்குள்ளேயாவது சொல்லிரணும் என் காதலன்னு பார்த்தா இங்கேயும் முடியாம போச்சு. சொல்ல போகும்போதெல்லாம் யாராவது வந்து நின்றியாவ. ஊர்ல போய் இறங்கின உடனே சொல்லிரணும். இதுக்கு மேலே நான் சொல்லாம இருந்தா என் காதல் தோத்து போயிருமோன்னு எனக்கே பயம் வந்துச்சு. சொன்னாலும் இந்த செனி பிள்ளை என்ன சொல்லுமோ தெரியல. அவளுக்கு பிடிச்சிருக்குனால அவ அம்மா வில்லி இருக்காளே, அவ ஒத்துக்கிடுவாளோ ஒத்துக்கிட மாட்டாளோ. செரப்பா, ஒரே செர. எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுது. இனி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அஜய், கிளம்பிட்டியா? குழந்தை என்ன குழந்தை, ஊருக்கு போகணும்னு சொல்லியாவ? ஆமா, ஊர்ல இருந்து தானே வந்தோம், அதனால தான் ஊருக்கு போகணும்னு சொல்லியாவ. இங்க ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை, இங்கே இன்னும் கொஞ்ச நாள் தங்குவாவன்னு பார்த்தேன். அதுக்குள்ள புறப்படுங்க அவ. நீ ரூபா வச்சிருக்கே, நம்ம இங்க தங்கி இருந்து சுத்தி பார்த்துட்டு போவோம். என்கிட்ட எங்க குழந்தை ரூபா இருக்கு? ரூபா இல்லன்னு தெரியுதுல்ல, அப்போ வாய மூடிட்டு இரு. சின்ன பிள்ளையிலே வான்னு சொன்னோடனே கிளம்புது. உனக்கு என்னையா குழந்தை மாதிரி டூர் போன ஆசையா இருக்கும்? ஆமா குழந்தை. புருஷங்களை உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டா. பேசாம இதுவேளை மெட்ராஸில் தொலைச்சிட்டு போனா கூட நல்லா இருக்கும் போல. கூடயே இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா. ஹை டோபாஸ் மண்டைஸ். உடனே என்னை பார்த்து கூட்டுவா. சரோஜா, உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு வருத்தமா இருக்கோ? மெட்ராஸ்ல இருக்க ரொம்ப ஆசையா இருக்கும் சரோஜா. ஆமா மணிக்கம், வேலை எதுவும் இல்ல, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு தெரிஞ்சோம்ல, நல்லா இருக்கு பாத்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி என்ன இருக்குல்ல? இருக்கும். ரெண்டு பேருக்கும் வேலை வெட்டி இல்லாம தின்னுட்டு இருக்க ரொம்ப பிடிச்சிட்டு தான் இருக்கும். நெட்டச்சி, உனக்கு மட்டும் ஆசை இல்லையோ? சும்மா நடிக்காத. ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யணும். ஊருக்கு வான்னு சொன்னா போய் தானே ஆகணும். உங்க ரெண்டு பேர் மாதிரி ஒப்பரியா வச்சுட்டு இருக்க முடியும்? நெட்ட குரங்கு, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? நான் என் துணி எடுத்து வச்சுட்டு கிளம்ப போறேன். டோபாமண்ட, உங்க புருஷர் மாமா எங்க போயிட்டவ? அந்த தொப்பி மண்டை என்ன தூங்கிட்டு தான் கிடக்கு. நல்ல மரியாதை வாழ்ந்து போல. அவனுக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? உன்னை எப்படி மதிக்கணும் அதே மாதிரி தான் அவனையும் என்ன மதிப்பேன். டார்லிங், என்ன நான் உனக்கு ரெண்டாவது புருஷனா? சே, என்ன கேள்வி கேட்க பாரு. உங்க மாமா புருஷர் அளவுக்கு என்ன பாப்பேங்கிறீங்களா? அதான் கேக்கேன். ஆமா, அப்படிதான் பாப்பேப்ப. நீ போ டாப்பாமண்ட. ஆமா, உங்களோட உட்காந்து பேச எனக்கு ஆசை பாரு. நான் போறேன். டோப்பாமண்ட எதுக்கு வந்த வழியிலே போற? அந்த பக்கம் போ. நான் சுத்திக்கிட்டு போவேன், நீ இருக்கிறதுக்கு வரல. அப்போ லூஸ் கூப்பிட்டா எதுக்கு இங்க வந்துச்சு? யோ பென்சில் என்ன வாயில இருந்து கோலா வடியுது? யோ பென்சில் என்னையா வாயில இருந்து தனியா ஒழுவிட்டு இருக்கு? என்னாச்சு? அப்படியே சத்தம் கட்டாம சாஞ்சியே கிடக்கான். குழந்தை எதுக்கு குழந்தை எப்படி மிதிக்கா? யோ பென்சில் நவனி எத்தனை தடவை கூப்பிட்டேன், நீ எதுக்கு அப்படி கோலா வடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கா? குழந்தை சரோஜா ரொம்ப பாம்போல பேசிட்டு போனாவ பத்தியா? அதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல பத்துக்கா, அதனாலதான் வீலையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக போன பாதி எதுக்கு 1 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கா நீ? இங்க பாரு பென்சிலு, நீ சரியில்லை, வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா. பாத்துக்க, கழுத்து அப்படியே தொங்குது. தரையில படந்துடாத நீனும். எழும்பி தோல, ஊருக்கு போவோம். சாப்பிட்டு கிளம்பு. சந்தோஷமான டூர் ஒன்று இன்று முடிந்து போனது. உயரமான கனவு இன்று அலை
வைக்கி. சின்ன பொண்ணு டூர் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா லார்னே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த தடவை எப்போ வருவோன்னு இருக்குல்ல? ஆமா ஆமா, சீக்கிரமா கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்கே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும், எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டே இருக்கலாம். ஏய் சாணி, என்னால பேசாம இருக்கா? உனக்கு டூர் பிடிச்சிருந்தா? எனக்கு டூர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் கிளம்புங்கிறாங்க. ஏன்னா வருத்தப்படாதல, அடுத்த தடவை வருவோம். அப்படியா? அப்ப ஓகே, கிளம்பலாம் வாங்க. இவன் வேற நிமிட்டு மாறிட்டே தெரியா, என்ன வியாதினே தெரியலையே. அம்மா எதுக்குமா இப்பவே எங்களை ஊருக்கு கூட்டு போற? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்லம்மா. இங்க ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? ஊரை விட இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் முழுசா சுத்தி கூட பார்க்கல, அதுக்குள்ள ஊருக்கு கிளம்புங்க. இன்னும் ஒரு வாரம் இருப்போமா? இவ்வளவு நாள் இருந்துக்கு போதாதா? பாட்டி வேற வர சொல்லிட்டா, வேலை இருக்கான். உங்க அப்பாவுக்கு வேற கம்பெனில வர சொல்லிட்டாவலாம் பூமாரி. அப்பா போட்டோமா, நம்ம இங்க இருப்போம். இங்க யாருக்குமே இங்க இருந்து வர மனசே இல்லம்மா. அண்ணனுக்கு கூட பிடிக்கல, அழுதான் தெரியுமா? இந்த சோத்து மட்டும் எண்ணி மாட்டி கொடுத்து பாரு. ஏமா இருக்கலாமா? சொன்ன கேட்க மாட்டே பூமாரி. நானும் தனியா அப்ப இங்கேயே இருக்கோம். ஏ பூமாரி, அப்ப நானும் உங்க கூட இருந்துட்டுமா? குழந்தை அவதான் அடம் பிடிச்சிட்டு இருக்கானா, நீ வேற எதுக்கு தூண்டி விடியா? பூமாரி ரொம்ப ஆசைப்படிய பத்தியெல்லாம் இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு தான் போமே. உனக்கு இங்க இருக்கன்னு ஆசையா இருக்கும் குழந்தை? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்கிடுங்க. எனக்கு தான் பிடிச்சிருக்கு குழந்தை, இங்க இருக்கன்னு ஆசையா தான் இருக்கு. வேலை இருக்குல்ல, அங்க வேலை தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு நாள் கூட இருக்க முடியாது, கிளம்பியாச்சுல போவோம். முடியாது, டூருக்கு போறோம். சரி, எல்லாத்தையும் ஜோர்லாம் கட்டி தலையில வச்சிருக்கோம்ல, அப்படியே டூர் போமா? சரிம்மா. எத்தே சரி எத்தே. எம்மா சரிம்மா. எல்லாரும் அப்ப டூர் போறதுக்கு ரெடியா இருக்கிய? ஆமா. ஹாய் फ्रेंड्स, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்த்த மறந்துடாதீங்க फ्रेंड्स. ஹேப்பி பர்த்டே சதீஷ், உங்களுக்கு விஷ் பண்றது சரண்யா செந்தில். ஹேப்பி பர்த்டே ஹகாஷ், டாரியோ, ஷன்விகா, பிரவீனா, விஜயகுமார், உங்க எல்லாருக்கும் ஹேப்பி பர்த்டே फ्रेंड्स. ஹாய் சாஷ்மிகா, முகுந்தனா, குமார், ரேகா, மீரா, ஆராதயா, மிதுனா, தனுஸ்ரீ, பத்மநாபன், கிஷோர், அபிராமி, சஞ்சய், காவ்யா, மது, சுக்கு, திஷிதன், உங்க